பாருங்களேன், எவ்வளோ மரங்கள் இருக்கு. ஆனால் இந்த மரத்தை பாருங்க எவ்வளோ கம்பீரமாக வளர்ந்து நிற்குதுன்னு. இந்த மரத்தோட கதையை கேட்போம் வாங்க. ஒரு ஊர்னா அங்கே கரண்ட் வசதி இருக்கோ இல்லையோ, சாமின்னு ஒன்று இருக்கணுங்க. இல்லைன்னா அது ஊரே இல்லை. சாமி இல்லாத ஊர் இந்த உலகத்திலேயே இல்லை. இந்த ஊர் பேர் தான் மாமரத்துப்பட்டி. இந்த ஊரோட சாமி இதுதாங்க. இந்த ஊரில் ஒரு சாமி இல்லை, 2 சாமி இருக்குது. இதுதான் அந்த சாமி. சும்மா பேருக்கு இதுதான் சாமின்னு சொல்லிட்டு போவாமல் வருஷம் திருவிழா வச்சு அந்த ஊரே கலகட்டும் பாருங்களேன். சரி, மனுஷங்க பத்திரமா இருக்கணும்னா வீட்டில் போய் பத்திரமா உக்காந்துக்கிறாங்க. சாமி பத்திரமா இருக்கணும்னு வீட்டிலேயே போய் தூக்கி வச்சுக்க முடியும்? இதை யோசிச்சு அந்த ஊர் மக்கள் சாமிக்கு பக்கத்துலேயே ஒரு புளிய மரத்தை நட்டு வச்சாங்க. அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வாதனா மரமும் வளர்ந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த புளிய மரம் ஹைட்டாக வளர்ந்துச்சுங்க. இந்த வாதனா மரத்தோட ஹைட்டு. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் காற்று அடிக்கும் போது அந்த புளிய மரம் சாஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் வருஷத்துலேயே எல்லா மக்களும் சிட்டிக்கு போயிட்டாங்க. இன்னும் இந்த மரம் தாங்க இந்த சாமியை பாதுகாத்து